வணக்கம் சார். சிங் சார் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் ஜெய்ஹரி. அகில இந்திய வீர வன்னியர் சித்திரை பாத சங்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செயலராக இருக்கேன். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். என்னுடைய சிறு வயது முதல்ல எனக்கு சமுதாயத்தை எதை செய்யணும் அப்படின்ற உள்ளார்ந்த ஒரு உணர்வு காரணமாக என்னால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்கள் செய்துட்ருக்கோம். இத்தனை வருஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வித பிரதிபலன் எதிர்பார்க்காம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். எனக்கு கூட தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு பண்ண உதவியால் இது வரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா போயிட்டுருக்குது. எந்த வித பலனை எதிர்பார்க்காம செய்கிறதான உதவி, எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது இல்லையா? அதனால் இது இறைவன் செய்கிற தொண்டா ஏழை மக்களுக்கு இதில் செய்துட்ருக்கேன். ஒரு 15 ஆண்டுகளுமா இந்த தொண்டுகள் செய்துட்ருக்கோம். சார், இப்போ கூட நீங்கள் 500 பிள்ளைங்களுக்கு பேக் பெயின் கொடுத்துருக்கீங்க. காலேஜ் பசங்களுக்கு நிறைய இது பண்ணிருக்கீங்க. அவங்க பெருமையாக சொன்னாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டேன் சார். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? இது என்ன இருந்து பண்ணிட்டு தான் இருக்கும். அது இயற்கையாக வந்தது. ஏன் வந்ததுன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. இயற்கையாக வந்த ஒரு எண்ணம் அது. இதுவரை நாங்கள் தனியாக பண்ணிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி அமைப்பு மூலியம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதுன்னா, இது அமைப்பாக ஏற்படுத்தி இந்த அமைப்பு மூலியம் பண்ணாக்கா அந்த அமைப்பு ஒரு நல்ல வலுப்பெறுன்ற காரணத்துக்காக வடசென்னை மக்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் சைல்ட் அண்ட் சைல்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு 2 அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இதன் மூலம் செய்யும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. உண்மையிலேயே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வருது. நம்பிக்கையின் காரணமாக தான் நம்ம வெளியே நம்மளால் இவ்வளோ பெரிய தமிழகத்தில் 8 கோடி மக்களுக்கு மேற்பட்ட ஜனதொகை கொண்ட மக்களை நான் ஒருத்தனா செய்ய முடியாது. நல்ல உள்ளம் கொண்டவர்களும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலிமா இந்த மக்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி அறிவு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. கல்வி அறிவு வேணுமே. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த புத்தக செலவும் பையும் மற்றும் ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அவங்களுக்கு செலவுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்மளாம் கொஞ்சம் உதவிகளை பண்ணுறோம். இது தனி மனிதனை பண்ணுறதை விட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பண்ணால் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். என்னை பார்த்து மற்றவங்க செய்யணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வேறு அவங்க என்ன உதவி பண்ணுங்கன்னா, இதை நாம் பிறந்த பூமிக்கு நாம் எதாவது செய்யணும் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. இவரும் போயிட்டுருக்கு. இனிமேலும் நான் செய்வேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ட்ரஸ்ட்னாலேயே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேருந்து நிறைய பணம் வரும், அது மூலயமா அவங்க அதை எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் அந்த மாதிரி இருக்கா சார்? எங்கே கேட்கணும்னு நினச்சேன், கேட்டீங்க. அது சொல்லிட்டு தான் இருப்பான். அவன் பேச்சை கேட்டிருக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நான் பண்ணுறதுனாக்கா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் சொன்னீங்க இல்லையா, இதில் நாட்டில் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யணும், கெட்டவங்க செய்யிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சமுதாயம். நான் நல்லவன் இருப்பான், நல்ல கெட்டவனும் இருப்பான். பேசுறவங்க பேசி தான் இருப்பான். அவன் கெட்டவனை பார்த்து தவறான வழியில் சம்பாதிச்சு பார்த்து பேசுறது. நம்ம ட்ரஸ்ட்டு நான் எடுத்த உணவு பெரிய அளவு வரல. முதல்ல என்னால் முடிஞ்சதை பண்ணேன். அப்போ நான் செய்கிற நல்லதை பார்த்துட்டு ஜனங்க என்னால் சரி என்கிட்டாங்களும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்ததெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பேர் நான் பண்ண முடியுது. இத்தனை பேர் தனியாலாம் பண்ண முடியுமா? அப்போ 10 பேர் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம செய்கிற செயல்பாடுகளை பார்த்துட்டு அவங்கள பண்ண தராங்க. அவங்களால முடிஞ்சு நான் பண்ணி கொடுக்குறோம். அது அவங்க கையில் பண்ணுறாங்க. நம்ம கையில் கொடுத்து நான் வாங்கி இது பண்ணுறது. அவங்க சொல்லுறது மாரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வாங்கி தராங்க. அது நம்ம பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். அதில் லாபம்னு பார்த்தா உண்மையே இதில் கிடையாது. என் கையில் தான் போட்டு பண்ணுறது. லாபத்துக்கு பார்த்தா இது வியாபாரம் கிடையாது. இது முழுக்க மக்களுக்கான சேவை. சேவையில் போய் லாபம் நோக்கம் பக்கத்தில் பிஸ்னஸ் தனியாக இருக்குது. இந்த கைக்கூரில் பண்ணுற வழக்குகளில் வர பணம் வருமானம் அது போதுமானதாக இருக்குது. இதை வச்சு சம்பாதிக்கணும் அவசியமும் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. இது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் என்னென்னா, என் மக்களுக்காக என்னால் என்ன செய்ய முடியும். நான் எல்லோரும் இப்போ சொல்கிறது பதில் நாம் ஏன் பண்ணக்கூடாது? நம்ம பண்ணது விளைவு தான் இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட் மூலிமா என்ன பண்ண முடியும், எதை சேவை செய்ய முடியுமான்னு. அது இல்லாமல் என் ட்ரஸ்ட்டில் யாருமே எப்போனா கணக்கு பார்த்துக்கலாம். எப்போன்னு திறந்தே இருக்கும். உங்களுக்கு கொடுத்த பணம் என்னாலும் நீ கணக்கு பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஃபாரின் ஃபண்டாக இன்னும் வரலம்மா. அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக வரல. நான் ஃபாரின் ஃபண்டு வாங்குற அளவுக்கு இன்னும் வளரல. அது தேவையும் கிடையாது. அதாவது ஃபாரின் ஃபண்டு வாங்கி நம்ம பண்ண அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்த தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் நண்பர்கள் நிறைய பேர் அவங்களே உதவி பண்ணுறாங்க. அது வெளிப்படையான உதவி. இது நாங்கள் வெளிப்படையாக செய்கிறதா எங்களுக்கு இது கவலையும் கிடையாது. ஒரு சிலர் பண்ண தவறாக எல்லாருமே தவறாக நினச்ச முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்கள் நாங்கள் கிடையாது. தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.